ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம பியாண்ட் த டைம் கேம்ஸ் அனிமேவோட 4th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பிளட் சைட குரூப்பில் இருக்க மற்ற ஆளுங்களை எல்லாம் சும்மா கொடூரமாக கொள்கிறான். அதுக்கப்புறம் லீடர் லீக்கு உதவி பண்ண போகிறான். இந்த பக்கம் 2 லீடர்ஸும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிளட் சைட குரூப்போட லீடர் நம்ம ஹீரோவை கொல்ல ஆர்டர் கொடுக்குறான். இதை கேட்ட அவனும் ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். நீ எப்படி சாகணும்னு நினைக்கிற, அதை நிறைவேற்றுறேன்னு அவன் அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் அதுலேருந்து டாஜி பண்ணிவிட்டு கிட்ட வந்து அட்டாக் பண்ண அப்பாவும் ஒரு கல்லை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ அப்பையும் விடாமல் அட்டாக் பண்ண வர அவனும் ஒரு பெரிய கல்லை வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ அதை உடைச்சிட்டு அட்டாக் பண்ண வரான். அப்பாவும் நிறைய கல்லை சீல்ட மாதிரி யூஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அப்பையும் விடாமல் அந்த கல்லை அட்டாக் பண்ண ஆனால் ஹீரோவோட கை முகம் எல்லாம் அந்த பவரால் எரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அந்த கல்லை தாண்டி அந்த வெப்பன் உள்ளே வர இதை பார்த்து தான் அவன் பயந்துடுறான். அதனால் ஹீரோவை பின்னாடி தள்ளி விட்டுறான். இந்த சின்ன பையன் எவ்வளோ நேரம் போராடி இருக்கான், ஆச்சரியம்தான். இருந்தாலும் எனக்கு ஈக்குவலாக வரமாட்டான். அப்போ ஹீரோவோட கை உடைஞ்சி போயிருக்கும். அது ஹீரோவே சரி பண்ணிப்பான். அதே மாதிரி எல்லா காயங்களும் சரியாயிரும். இந்த சின்ன பையன் ரொம்ப கொடூரமாக இருக்கான், நம்மளால் ரொம்ப நேரம் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். பார்த்தா அவனோட கையிலே மியூட்டேஷன் பாயிண்ட் இருக்குது. அப்போ அவன் எல்லா கல்லையும் ஜாயின் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். அப்போ ஹீரோவோட கையில் இருக்க கல்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது கோஸ்ட் பேஸ் ஸ்கார்பியன். இந்த விஷம் உன்னோட பவரை அதிகரிக்கும், இருந்தாலும் அதோட எஃபெக்ட் ஒன்று டேமேஜ் எடுக்க வைக்கும். அப்போ அவன் அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஒருத்தனை சீல்டாக யூஸ் பண்ணுறான். அப்போ அவன் ஹீரோ செத்துட்டான்னு சிரிக்க, ஆனால் ஹீரோ அந்த பாடியை கீழே போட்டு அவனை பார்ப்பா பாருங்க ஒரு பார்வை. இதை பார்த்து அவன் பயந்துருவான். அப்படியே ஹீரோ அந்த கல்லை உடைச்சிட்டு அட்டாக் பண்ண வருவான். அவன் என்ன தான் தடுத்தாலும் அதை உடைச்சிக்கிட்டு வந்து முதுகுலேயே குத்திடுறான். அப்போ அவன் என்னை காப்பாற்றுங்கன்னு கத்த, ஆனால் ஹீரோ அவனோட கழுத்துலேயே குத்தி கொண்டுறான். இதை பார்த்து அந்த லீடர் வெறியாகி லீடர் லீவோட ஷோல்டரில் கூட போட்டுறான். அப்படியே ஹீரோக்கு ஒரு அட்டாக்காக போட்டுறான். இதை பார்த்த லீடர் லீ அவனை அட்டாக் பண்ண வர, ஆனால் லீ அடித்து பறக்க விட்டு கொல்ல வர அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அதை தடுத்துடுறான். இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு கூட போட்டுறான். இவன் எப்படி என்னோட அட்டாக்கை வாங்கி எழுந்து நிற்கிறான், அது மட்டும் இல்லாமல் எப்படி என்னோட 8 காலனியும் கொன்னான், இவனை மட்டும் நான் கொல்லலைன்னா இவன் கண்டிப்பாக எனக்கு பிரச்சனையாக வருவான். அப்போ லீ ஹீரோவை தப்பிச்சு பார்க்க சொல்கிறாரு. உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அந்த நேரத்தில் அந்த காடே சிவப்பு புகையாக மாறுது. எல்லாரும் என்ன நடக்குதுன்னு குழப்பமடைகிறாங்க. ஏன்னா பாட்டான்னு அவன் ஷாக் ஆகிறான். அப்போ ஒரு சில காட்சியெல்லாம் காட்டுறாங்க. இது 2வது தடவை நான் கேட்குறதுன்னு லீ சொல்கிறாரு. அப்போ அந்த புகையில் வினோதமான உயிரினங்கள்லாம் வருது. இதை பார்த்து பயந்து அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். அப்போ ஹீரோ அவன் பின்னாடி போகாத அவன் ஒரு ஆள் மட்டும்தான், நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை கேட்ட ஹீரோ அவன்கிட்ட இருக்க வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ ஒருத்தர் தரையில் காலை வைக்க எல்லாமே ஸ்டாப் ஆகிடுது. அப்போ நிறைய கைகள் வினோதமாக வந்து அட்டாக் பண்ணுது. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரே பயம். இந்த சைடில் நானே ஒரு செகண்டில் பயந்துட்டேன். நான் பார்த்துக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் சவுண்டு ஆளே மிரட்டி விட்டுரும். இந்த சீனையெல்லாம் நான் அப்படியே இன்ஸ்டாகிராமில் போடுறேன், என்ன செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கைகள் எல்லாம் ஹீரோவை நோக்கி வருது. அந்த நேரத்தில் தூரமாக 2 ஷூ மட்டும் நடந்து வருது. அப்படியே அந்த ஷூ மெல்ல நடந்து ஹீரோ கிட்ட வருது. அப்போ ஹீரோவோட கை உறைஞ்சி போக, டாவாங் இது நீ தானே, நீ திரும்ப வந்துட்டியான்னு லீ கேட்குறாரு. இதை கேட்ட அந்த ஷூ அப்படியே லீ கிட்ட போகுது. அப்போ அது ஒரு பொண்ணாக உருவெடுக்குது. அப்படியே இவங்களுக்குள்ளே நடந்த சின்ன அழகான நினைவுகளை காட்டுறாங்க. அதை கட் பண்ணி இந்த பக்கமாக காட்டுறாங்க. இதுக்காக தான் நான் 10 வருஷமாக வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் ரெட்டோட கையை பிடிக்க, நான் பிடிக்க முடியல. அப்படியே ரெட் மெல்ல சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க இங்கேருந்து முழுசாகவே போயிடுறாங்க. இதை லீயால் சுத்தமாகவே ஏற்றுக்க முடியல. அப்போ அவர் வயசான தோட்டத்துக்கு மாறிடுறாரு. உங்களோட மியூட்டேஷன் பாயிண்ட் ரொம்ப சிவியராக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பில்ஸ் எடுத்துக்கணும். எனக்கு இப்போ தான் புரியுது நான் எப்படி அந்த பாட்டிலேருந்து ஒரு தடவை தப்பிச்சேன்னு. இந்த ஃபர்பியன் ஏரியா எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டை தந்திருக்கு. அதுவும் எனக்கு முக்கியமான பர்சனை. இதை நான் ஒரு லெஜெண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இதுக்காக 10 வருஷமாக கேம்பில் காத்துட்டு இருந்தேன், அதுவும் இந்த ஒரு நாளுக்காக தான். அப்போ நிறைய உயிரினங்க ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ போய் ஒளிஞ்சிக்கிறான். சின்ன பையன், எதுக்காக நான் உன்னை அந்த சிட்டியிலேருந்து என் கூடவே கூட்டிகிட்டு வந்தேன் தெரியுமா? உன்னை பார்க்கும்போது என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் ஹீரோக்கு எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ லீ சொல்கிறாரு, நான் உயிர் பிழைக்க மாட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போனால் நீயும் மாட்டிப்பா, அதனால் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிரு. அப்போ ஹீரோ சுற்றி முற்றி ஒரே இடத்துல தான் வரான். அந்த நேரத்தில் எல்லா மிருகங்களும் ஹீரோவை நோக்கி வருது. அப்போ தூரத்தில் மங்குய் பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இது கோஸ்ட்டுன்னு லீ சொல்கிறாரு. அப்போ மங்குய் இந்த பக்கமாக போன சிக்னல் காட்டுறான். இதை பார்த்து ஹீரோக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் லீயை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த பக்கம் மீதி 2 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் லீயும் ஒன்றும் ஓடிட்டே இருக்காங்க. இந்த சைடு லுவானியை நான் போய் செக் பண்ணி பார்க்கணுன்னு சொல்கிறான். ஆனால் சூசி அவளை தடுத்துட்டு நானும் வரேன்னு சொல்கிறான். அப்படியே 4 பேரும் சந்திக்கிறாங்க. லுவானியா எங்கே மங்குயின்னு கேட்குற, அவர் செத்துட்டாருன்னு ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். இந்த எபிசோடில் சும்மா கதை பயங்கரமாக போயிருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோடில் போகும். சரி கைஸ், நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.